ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பேப்பர் பேக் வச்சு ஒரு க்யூட்டான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு இது மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு பேப்பர் பேக் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு அதோட கைப்பிடி இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட் நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அந்த பேக் வந்துட்டு நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த பேக்கை வந்துட்டு ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீட்டாக ஒரு பெரிய பேப்பர் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்துட்டேன், என்னால் கேமராவில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, அதனால் நான் இப்படியே காமிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு நார்மல் பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த சைஸில் வந்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துட்டு பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பேப்பர் மட்டும் இப்போ நான் வந்துட்டு எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி தான் நமக்கு 4 சைடும் வந்துட்டு ஒரே சைஸில் வேணும். அது செக் பண்ணுறதுக்காக இப்போ வந்துட்டு நான் ஸ்கேல் வச்சு அளந்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா பீஸஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் ஒரே மாதிரி இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக இது மாதிரி மடக்கிட்டு நம்ம பார்த்தோன்னா கரெக்டாக 4 பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்துட்டு கோணையாக இருக்குது. நான் வந்துட்டு இப்போ அதை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லையா சைடில், அதை கட் பண்ணிட்டோன்னா நமக்கு 4 சைடும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி பேப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம நார்மல் கலர் பேப்பரை யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். இது மாதிரி நம்ம எதுவும் கட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி நமக்கு இன்னொரு பேப்பர் தேவை. அதுக்காக நம்ம இது மாதிரி அளந்துட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நமக்கு 2 பேப்பர் தேவைப்படும். இது மாதிரி இல்லைன்னா நார்மல் 2 கலர் பேப்பர் வச்சு நம்ம இது மாதிரி சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி நான் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நான் 2 பேப்பர் வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம மேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பேப்பர் இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு மடிச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இப்போ நான் பண்ணுற மாதிரி இன்னொரு சைடு வந்துட்டு அதே மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ மடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக வச்சு இது மாதிரி மடிச்சுக்கலாம். சென்டரில் வந்துட்டு லைன்லாம் விழுகுது இல்லையா, அதுதான் நமக்கு அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இன்ட்டு மாதிரி 2 சைடும் வந்துட்டு விழுந்துருக்கு இல்லையா, இது மாதிரி நம்ம வந்துட்டு சுற்றிலையும் மடிச்சிட்டோன்னா இது மாதிரி நமக்கு வந்துட்டு மார்க் இருக்கணும் சென்டரில். இப்போ எனக்கு ஃபுல்லாக மார்க் இருக்கு இல்லையா, அது மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ 4 சைடு வந்துட்டு நான் ஒரு கட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்துட்டு நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் 4 சைடும் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு பண்ணி காமிக்கிறேன். நம்ம இந்த ராக்கெட்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி சைடில் வந்துட்டு மடிக்க போகிறோம். நான் 1 சைடு மட்டும் உங்களுக்கு ஸ்லோவாக மடித்து காமிக்கிறேன். இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு 1 சைடு வந்துட்டு நான் மடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடு சென்டரில் மார்க் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இருக்க மாதிரி இது மாதிரி மடிச்சுக்கலாம். ஒரு ராக்கெட் மாதிரி அது மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இப்போ நான் வந்துட்டு 4 சைடும் அதே மாதிரியே உங்களுக்கு நான் வந்துட்டு மடித்து காமிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி வந்துட்டு 4 சைடும் வந்துட்டு இது மாதிரி நம்ம வந்துட்டு மடிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு அவ்வளோதான், நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். 4 சைடும் மடக்கிட்டு இது மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் ஸ்லோவாக ஒட்டி காமிக்கிறேன். இது மாதிரி தான் கீழே மட்டும் லைட்டாக இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம எடுத்து ஒட்டிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ வந்துட்டு நான் அதே மாதிரி வந்துட்டு 4 சைடும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு அவ்வளோதான் ஒட்டிட்டேன். இப்படி தான் இருக்கும். நம்ம இன்னொரு பேப்பர் வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் அதே மாதிரி வந்துட்டு நம்ம மேக் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 பேப்பர் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் நான் ஃபர்ஸ்ட் ஒன்று ஏற்கனவே மேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இது மாதிரி ஒரு ஸ்டாருக்கு மேலே இன்னொரு ஸ்டார் வந்துட்டு இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டார் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இது மாதிரி க்ளூவோ இல்லை வந்துட்டு நம்ம டேப்போ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் கைப்பிடி ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு இது மாதிரி நான் மாட்டிட்டு நம்ம அதே மாதிரி டேப்போ இல்லைன்னா வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நூல் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல, நான் மாட்டி விட்டு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். கிறிஸ்மஸ் ஸ்டார் தான், கிறிஸ்மஸ்க்குலாம் வந்துட்டு ஸ்டார் மாட்டி விடுவோம் இல்லையா, அதுக்கு தான். சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.